எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு முழு கோழியை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 4, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 1/2 கப், பச்சை மிளகாய் 2, பழுத்த மிளகாய் 5, இதை தட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கப், குழம்பு மசாலா தூள் 1 கப், தனி மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி 20, பாதாம் 20, இதை தேங்காய் கூட நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பட்டை 5, கிராம்பு 5, ஏலக்காய் 5, தயிர் 1 கப், புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு, நெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இதை 3ஐயும் சேர்த்து எடுத்துக்க. இப்போ நான் விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். அதில் நான் எடுத்து வச்சுருந்த நெய், எண்ணெயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க. சூடு வந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை அதில் சேர்த்துக்கங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ஐயும் ஒன்றா சேர்த்துக்கங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வருதுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அது கூட தட்டி வச்சுருந்த பழுத்த மிளகாவை சேர்த்துக்கங்க. கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துக்கங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. அது கூட தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கங்க. தக்காளி, வெங்காயம் வதங்கினா தான் நல்லா இருக்குங்க. அது கூட புதினா மல்லியில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்படி வதங்கும் போது தான் நம்ம நாட்டுக்கோழியில் செய்யும் போது நல்லா இருக்குங்க. அது கூட தயிரையும் சேர்த்துக்கங்க. தயிர் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. எப்போதுமே வதங்கும் போது தயிரை சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கோழியை சேர்த்துக்கலாம். நம்ம விறகடுப்பில் செய்யும் போது குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேக நேரம் எடுக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு கூட அதுக்கு பிறகு நீங்கள் இது மாதிரி செய்யலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம ஏன்னா இன்னும் மசாலாவெல்லாம் சேர்க்கலை, தக்காளி வெங்காயத்திலே தான் வேகுதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு மசாலா தூளை சேர்த்துக்கலாம். நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க, இதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. ஏன்னா இது நாட்டுக்கோழிங்கிறதுனால வேக நேரம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் கூடவா சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக விடுங்க. அடுப்பு ரொம்ப எரிக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாகவே எரிஞ்சால் போதுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இடையில இது மாதிரி திறந்து கலந்து விட்டுக்கங்க. உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. தண்ணி உங்களுக்கு கொஞ்சமாக வற்றி வந்துடும். அதனால அடுப்பை லேசாகவே தான் நீங்கள் எரிச்சு விடணும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட தேங்காய், முந்திரி, பாதாம் அரைச்சி வச்சுருந்ததையும் அது கூட சேர்த்துக்கலாங்க. இது 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இது உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு அடுப்பை லேசாகவே எரிச்சு விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள்.